மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டில் 425 வேக்கன்சிஸ் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அதெல்லாம் இருக்குது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சிக்னேச்சரில் கீழே வந்து எப்படி நேமை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் பார்க்க போகிறோம். 2 மெத்தடில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம், சரிங்களா? ஒன்று வந்து நீங்கள் வீட்டில் சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சிஸ்டத்தில் எப்படி வந்து பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதாவது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படின்றதையும், செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் மொபைலோ டேபோ அல்லது சிஸ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைன்லேயே எப்படி வந்து உங்களுடைய நேமை ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மெத்தட் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் இந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டோடைய நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. மாடல் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த விதமான டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துடல. அதனால் நீங்கள் இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஃபோட்டோ மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். எந்த விதமான எடிட்டிங்கும் பண்ண தேவையில்லை, சரிங்களா? அதுவே சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சைனை வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. சைனை வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் பாக்ஸ்க்குள்ளே போட்டுக்கலாம், அல்லது சைனை போட்டுட்டு கீழே வந்து உங்களுடைய நேமும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடல். அதனால் நீங்கள் என்னென்னா சைனை போட்டு ஸ்கேன் பண்ணி ரெடியாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அது வந்து எப்படி க்ராப் பண்ணுறது, அதை வந்து எப்படி வந்து நம்ம நேமை இதே மாதிரி நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இதில் நேமும் இன்க்ளூட் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த்தும் இன்க்ளூட் பண்ணணும் ஃபோட்டோவுக்கு கீழே, சரிங்களா? அதுவே சைனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேம் வந்து அதை கீழே வந்து டைப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபார்மசிஸ்ட்டுக்கு கிடையாது. ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்னேச்சரில் மட்டும் இந்த மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நோட்டிஃபிகேஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணால் போதும். இதை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு தான் 2த்துலேயும் ஃபோட்டோலேயும் சரி சைன்லேயும் சரி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது நம்ம ஜென்ரலாக சிக்னேச்சர் வந்து காமனாக இருக்கிறதுனால சிக்னேச்சரை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோவுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஃபோட்டோவில் ஆட் பண்ண தேவையில்லை, சரிங்களா? ஓகே 2 மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டரில் உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து பெயிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் நேமை வந்து உங்களுடைய சைன் கூட ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து சர்ச்சில் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாலே பெயிண்ட் அப்படின்றது வரும். அது வந்து இந்த மாதிரி இமேஜ் இருக்கும். நீங்கள் தெரியாத கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மாதிரி இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பெயிண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பிளாங்காக இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் ஆல்ரெடி நீங்கள் பெயிண்ட் ஒர்க் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் பெயிண்ட்டை டேரெக்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பெயிண்டில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த ஃபைல், இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் அப்படின்றது இருக்கும், அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஃபோட்டோ சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா சிஸ்டத்தில், அது வந்து எங்கே இருக்குது, இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கீங்களா இல்லை எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ நான் வந்து சைன் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கிறதுனால சைன் அப்படின்றத கிளிக் பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு சைன் என்ற ஃபோல்டருக்குள்ளே எந்த ஃபைலோ அதை நம்ம வந்து எந்த சைன் இருக்கிற ஃபோட்டோ இருக்கு இல்லையா அதை நம்ம செலக்ட் பண்ணணும், சரிங்களா? இதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நேம் வித்தவுட் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்றத கொடுக்கணும். ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடும். அதாவது உங்களுடைய சைன் வந்து இதில் வந்துடும், ஃபைலோட நேமும் வந்து இங்கே வந்துடும், சரிங்களா? அந்த இமேஜோட நேம் வந்து இங்கே வந்துடும். இதில் தான் நம்ம வந்து நேமை ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த இடத்துல ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டெக்ஸ்ட்டு, சரிங்களா? இன்சர்ட் டெக்ஸ்ட் இன்டு தி பிக்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஏ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் ஏவை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது டெக்ஸ்ட் டூல் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து அந்த இடத்துல ஹைலைட் ஆகிட்டு நிற்கும்.
அதுதான் வந்து ஒப்பேக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படின்னு இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்கிறது நீங்கள் இதுவும் டச் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியதை அதில் டைப் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய நேம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நேம் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு கோலன் போட்டுட்டு உங்களுடைய பேர் இந்த இடத்துல நான் சைன் அப்படின்றத போடுறேன். உங்களுடைய பேரை வந்து டைப் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல கலர்லாம் வந்து பிளாக் கலரே கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கலரில் தான் இருக்கும். அதனால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் டச் பண்ண தேவையில்லை. இதை முடித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுலேருந்து ஃபுல்லாக அந்த நேமை வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் அப்படியே இழுத்திங்கனாலே செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல ஏரியல் பிளாக் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அந்த ஏரியல் பிளாக் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட்டோட சைஸை வந்து இந்த இமேஜ் இருக்குல்லையே இந்த பிக்சர் சைன் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 26, 30 அது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அதே மாதிரி போல்டாகவும் கொடுத்துக்கோங்க. போல்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து பிளாக் கலரு ஏரியல் பிளாக்கில் நான் கொடுத்துருக்கேன். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஃபாண்ட் அது 26 அல்லது 30 உங்களுக்கு வந்து இந்த இமேஜுக்கு எந்த சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய ஆப்ஷன் தான். போல்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை டச் பண்ணி இந்த இடத்துல எங்கேயாவது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நவுத்திட்டு வரலாம், மூவ் பண்ணலாம். சரிங்களா? அல்லது உங்களுடைய கீபோர்டில் அப்பு டவுனு சைடெலாம் இருக்கு இல்லையா அந்த ஆரோஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அலைன் பண்ணி இதுக்கு நேராக வச்சுக்கலாம். சரிங்களா? முன்ன பின்ன நீங்கள் நவுத்தி உங்களுக்கு ஏற்ற இடத்துல பொசிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள். வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நேம் அப்படின்றது எந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அந்த இடத்துல அப்படி நின்றும். அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? இல்லை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன்ஸ் அகேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த ஃபைல் இருக்கு இல்லையா மேலே இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இந்த டவுனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுனில் சேவஸ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? நமக்கு வந்து பிடிஎஃபாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதர் ஃபார்மேட்ஸை கொடுத்து பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். இல்லை ஜேபிஇஜி இமேஜாக வேணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சேவாஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா ஜேபிஇஜி அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சேவாஸ் அப்படின்றது கேட்கும். எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்காக இது கேட்பாங்க. நீங்கள் சேம் ஃபோல்டரே கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சேம் ஃபோல்டர் கொடுத்துட்டு எந்த இடத்துலையும் இப்போ டெஸ்க்டாப் கொடுத்துட்டு ஃபைலோட நேமை வந்து கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இது அவ்வளோதான், உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். அது வந்து உங்களுடைய எந்த இடமோ அந்த இடத்துல வந்து சேவ் ஆகிடும். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த இமேஜ்லேருந்தே ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா அதோட சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அது முடிஞ்சிடுச்சு. பெயிண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை அந்த ஃபோட்டோவை வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி வர்றதுக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஓப்பன் வித் அப்படின்றது இருக்கும். அதில் பெயிண்ட்டை செலக்ட் பண்ணாலும் டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து பெயிண்ட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. கண்டிப்பாக வந்து இது ஈஸியாக இருக்கும். சிஸ்டம் தெரிஞ்ச கேண்டிடேட்ஸ்க்கு இது ஈஸியாக இருக்கும். இதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியானது நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. சிம்பிளாக ஆன்லைனில் நான் சொல்கிற வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் டக்குன்னு பண்ணிங்கனாலே போதும். ஒரு 5 to 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் பண்ணிடலாம். சரிங்களா? அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து சிஸ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் மொபைல்லே பண்ணிக்கலாம். சரிங்களா? சிஸ்டம் இருந்தாலும் சிஸ்டத்துலேயும் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுடைய க்ரோம் இல்லைனா சர்ச் இன்ஜினில் கூகுளில் நீங்கள் சிம்பிளாக வந்து ஜேபிஇஜி ஆன்லைன் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஜேபிஇஜி ஆன்லைன் எடிட்டர்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒன்று வரும். நீங்கள் இதை தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த எடிட்டர் வேணால் கொடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கேன்வாஸு இந்த மாதிரி ஏதாவது இமேஜ் எடிட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது சிம்பிளாக இருக்குது, அதனால் நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஆன்லைன் இமேஜ் எடிட்டர். ஏன்னா ஆட்ஸ் இதெல்லாம் வந்து வர மாட்டேங்குது. டேரெக்டாக நீங்கள் வந்து உடனே டக்குன்னு பண்ணிக்கலாம். அதனால் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஆன்லைன் இமேஜ் எடிட்டர் அப்படின்றது இருக்குது ஃபஸ்ட்டு. அதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்ததும் இதில் கீழே வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி
கீழே வந்து சூஸ் இமேஜ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? சூஸ் இமேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இது வந்து பாப்பப் ஆகும். இதில் மீடியா பிக்கர் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். சரிங்களா? மீடியா பிக்கரை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கையில் நீங்கள் இப்போ வந்து சைன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் டேரெக்டாக நீங்கள் ஃபோட்டோவும் எடுத்து கேமராவை யூஸ் பண்ணி ஃபோட்டோவும் எடுத்து கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் மீடியா பிக்கர் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோனில் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கேலரியில் இருக்கா, ட்ரைவில் இருக்கா, மை ஃபைல்ஸில் இருக்கா, எந்த இடத்துல இல்லைனா இமேஜில் இருந்தால் கூட நீங்கள் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்து கூட நீங்கள் எந்த இமேஜோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் இந்த இமேஜ் அதனால் நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி லோட் ஆகும். இந்த மாதிரி லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் இங்கே வந்துடும். சரிங்களா? இது சாம்பிள் கொடுத்துருக்காங்களே எம்ஆர்பியில், அதே இமேஜ் தான் நான் இதில் வந்து இந்த ட்ரையலுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த இதில் ஆட் டெக்ஸ்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த டி அப்படின்றது இருக்கு இல்லையா, T+, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். T+ அப்படின்றத செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி எல்லோ கலரில் டைப் டெக்ஸ்ட் ஹியர் அப்படின்றது இருக்கும். இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. சிம்பிளாக இந்த லெஃப்ட் சைடில் இங்கே பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நேம் கோலன்னு உங்களோட பேர் இதை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏரியல் போல்டு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சைஸுன்றதை வந்து நீங்கள் முன்ன பின்ன மாற்றிக்கலாம். இந்த இடத்துல இருக்க கலர் இருக்கு இல்லையா, இதை வந்து பிளாக்காக மாற்றிக்கணும். சரிங்களா? இதை எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நான் நேம் சைன் அப்படின்றத கொடுத்துட்டேன், ஏரியல் போல்டை கொடுத்துட்டேன். இங்கே நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெருசாகும், சின்னதாகும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கலர்ஸ் எல்லாம் வரும். அதில் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டோக்கெலாம் நீங்கள் வந்து எதையும் செலக்ட் பண்ண தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலரு எல்லாமே சைஸ் எல்லாம் மாறிடும். மாறினதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் டச் பண்ணிவிட்டு நேராக டச் பண்ணிங்கனாலே அது நவரும். அதை அப்படியே கொண்டு வந்து உங்களோட நீங்கள் கையை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து டச் பண்ணியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிங்கன்னா அங்கே நின்றும். சரிங்களா? அது அப்படியே அட்ஜஸ்டபிளாக தான் இருக்கும். அதை கொண்டு வந்து எந்த பொசிஷனோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து அப்ளை அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? அப்ளை அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். அதை முடித்ததுக்கு அப்புறமேட்டு சேவ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். அந்த சேவ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் இமேஜ் லோக்கலி அப்படின்றது கீழே இந்த மாதிரி வரும். இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது கேட்கும். அதை நீங்கள் வந்து செலக்ட் சொல்லிட்டீங்கன்னா சிஸ்டத்தில் சேவ் ஆகிடும், அதாவது டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? ஃபைல் டவுன்லோடட் அப்படின்றது வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? என்ன மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையோ அதே மாதிரி இது இருக்கும். நீங்கள் சிம்பிளாக அழகாக அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேம் மெத்தடை தான் நீங்கள் வந்து ஃபோட்டோவுக்கு, அதாவது உங்களுடைய அசிஸ்டண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கும் ஃபோட்டோவுக்கு கீழே வந்து நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்டிருக்காங்க. அவங்களும் இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சிக்னேச்சருக்கு கீழே ஃபார்மசிஸ்ட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் சிக்னேச்சருக்கு கீழே நேமை வந்து இப்படி தான் நம்ம வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? அப்ளை பண்ணுங்கள், எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.